ஈடம்பலம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம வந்து தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்தது, இன்னைக்கு நடந்தது எல்லாமே நம்ம வந்து பேச போறோம். நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி சில விஷயங்களை கோட் பண்ணி கொடுத்துருக்கார். அதாவது கண்டஸ்டன்ஸ்க்கு அதை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். இன்னைக்கு நம்மளோட வந்து இதை பற்றி பேசுறதுக்காக பிரியாகுணன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நேற்று பாக்குறச்ச எதுவும் சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் தான் இருந்தது. எனக்கு எதுவும் பெருசா தெரியல. பட் கொஞ்சம் பேர் வந்துட்டு ஏதோ சாச்சனாக்கு அகேன்ஸ்டா அவர் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே கேள்வி கேட்கல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹிண்ட் எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஜெஃப்ரி என் தம்பி மாதிரின்னு சொன்னாரு. ஸோ அப்பவே வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சது, ஏதோ ஒண்ணு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு சாச்சனா கிட்ட வந்தாரு. சாச்சனா கேக்குறப்ப வந்துட்டு ஆமா நான் வேணும்னு கொடுத்தேன், பட் சாரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஷீ டிடன்ட் சே தட் வேர்ட். இது எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கும் போது ரஞ்சித் சார் எதுக்கு வந்துட்டு அப்படி ஒரு பொய்ய சொன்னாருன்றது எனக்கு தெரியல. இது காப்பாத்துற விஷயம் எல்லாம் கிடையாது. ஒருத்த வந்துட்டு கஷ்டப்பட்டிருக்கான், அவனோட வழிய பாக்கணுமே தவிர இதுல இவங்களை காப்பாற்ற வேண்டிய இது இல்ல. ஒருவேளை ரஞ்சித் சாரும் வந்துட்டு சாச்சனாக்கும் விஜய் சேதுபதிக்கும் பயந்துட்டு அந்த வார்த்தையை சொல்றாரான்றது எனக்கு தெரியல. சோ அத பாக்குறப்ப வந்துட்டு தர்ஷிகா ஜாக்லின் எல்லாம் 1000 டைம்ஸ் பெட்டர். ஏன்னா அவங்க ஈவன் மஞ்சரி கூட சொல்லுவேன் நான். ஏன்னா ஹானஸ்டா வாட் ஹேப்பன்ன்றத வந்துட்டு கிளியர் கட்டா வெளியில கொண்டு வரதுக்கு. பட் ரஞ்சித் சார் ஏன் இப்படி ஆனாருன்றது எனக்கு புரியல. அது எப்படி இருந்தது ஹரிஷ்? அது இந்த விஷயத்துல வந்து சாட்சனா கிட்ட இன்னும் கடுமை காட்ட வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு ப்ரோமோல கூட வந்து யார்கிட்ட கேட்குறாரு, வெஞ்சன்ஸ் தான் நீங்க வந்து சாச்சனா வந்து சொன்னீங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு. பட் அதே வெஞ்சன்ஸ் வச்சுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு சாச்சனா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டா ஜெஃப்ரிக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்டு, ஜாக்லினுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்டு. தனக்கு யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டா இல்லையோ, தன்னை யாரெல்லாம் வந்து சப்போர்ட்டிவா பார்க்கலையோ, அவங்க கேம் தனி கேம் யாரெல்லாம் ஆடுறாங்களோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்றதுதான் வந்து சாட்சனோட ஒரே வேலையா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து சாட்சனா ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு ஆடுறாங்க அப்படின்னு பாக்குறேன். அது ஏன் அப்படிங்கிற காரணம் இது வரைக்கும் தெரியல. கேள்வி கேட்க வேண்டிய விஜய் சேதுபதி அதை பத்தி கேள்வி கேட்கல. ரஞ்சித் அவர்கள் எதுக்கு சப்போர்ட் பண்றாரு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா அவர் சொல்றாரு சாரி கேட்டாங்க அப்படிங்கிறாரு. பட் சாரி கேட்டு வந்து ஜெஃப்ரி சொல்றாரு எனக்கு கேட்டிருக்கணும், நானும் அங்கதானே இருந்தேன், எனக்கு கேட்டிருக்கோம்ல அப்படிங்கிறாரு ஜெஃப்ரி. பக்கத்துலயே இருந்த மஞ்சரி கூட கேட்கல சாரி கேட்டிருக்காங்க. சாரிங்கிற வார்த்தை மஞ்சரி கூட பக்கத்துல இருந்தப்போ கேட்கல. பக்கத்துல இருந்த மஞ்சரிக்கே கேட்கலங்கிறப்போ ரஞ்சித் அவர்கள் எதுக்கு வந்து அதை சொல்றாரு அப்படின்னு புரியல. அண்ட் ஜெஃப்ரி கிட்ட வந்து நான் வேணும்னு தான் பண்ணேன்னு சொன்னது எல்லாருக்கும் கேட்டிருக்கு. ஆனா ரஞ்சித் அவர்கள் கேட்கல. இல்ல அதுதான் நான் கேக்குறேன். ஏன் அந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாரு அந்த பொண்ணு பின்னாடின்றது எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு மெச்சோர்டான ஒரு டைரக்டர். ஏன்னா இதுதான் வந்துட்டு நாங்க அந்த சேரன் சார் கிட்ட இருந்து நாங்க பண்ணிட்டு வர்றது. சேரன் சாரோட அவரோட இப்படி என்ன ஒரு பதவி அவரோடது, என்ன ஒரு தகுதி அவரோடது, இப்படி இறங்கி வந்து சின்ன பசங்க கிட்ட எல்லாம் வாங்கிக்கிறாரேன்ற ஒரு கஷ்டம் ஆதங்கம் எனக்கு ரொம்பவே இருந்தது. அதுக்கே அவர்கிட்ட நான் அவரை ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு வலிக்குது அது அவருக்கு வலிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, எனக்கு வலிச்சது அது. சோ இப்ப அதேதான் இப்ப ரஞ்சித் சாரும் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இந்த அளவுக்கு இறங்கி போய் விளையாடுறாரு? ஒண்ணு பார்த்தேன்னு இல்லைன்னாக்க மூணாவது ஆப்ஷன் இருக்கு, அதுல இருந்து நகர்ந்து வெளியில போயிடு. உனக்கு விஷயம் தெரியல அப்படின்னா நகர்ந்து வெளியில போயிடு. அந்த பொண்ணு வந்துட்டு ரஞ்சித் சார் அங்க இருந்தாருன்னு சொன்னதுக்காக வந்துட்டு நீங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி கிட்ட இல்ல தம்பி எனக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தேவை. இந்த வழவழ குழப்பெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு சாச்சனா கிட்ட கேட்டாரு, சாச்சனாவை ரோஸ் பண்ணாரு, இல்ல ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு ப்ரொமோ பாத்தீங்கன்னா அந்த ஜாம பத்தி விசாரிச்சு மஞ்சரியும் சௌந்தர்யாவும் தான் ரோஸ் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்றாரே தவிர இன்னும் வந்துட்டு சாச்சனாக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இல்ல, இன்னும் சொல்ல போனாக்கா ஷீ இஸ் த ஹெட் ஆஃப் த பிக் பாஸ் டீம் அப்படின்ற லெவலுக்கு தான் அவர் இன்னைக்கு கொண்டு போறாரு ஷோவை. ரியலி எனக்கு தெரியல இதுக்கு மேல நம்ம என்னத்த நம்ம விளக்கம் கொடுக்கறது, இதுக்கு மேல என்ன ரிவ்யூ பண்றது. என்ன சொல்றது, ஹீஸ் இன் தி ஸ்டாண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கமலஹாசன் சார் த ஜெயண்ட் நீங்களே சொல்றீங்க அவர் ஒரு ஜெயண்ட். அந்த ஜெயண்டே சோசியல் மீடியால வர கமெண்ட்ஸுக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்தாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு புரியல. இந்த பொண்ணு கிட்ட இருந்து வந்துட்டு மக்கள் கத்துக்க போற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. திருடுறது பொய் சொல்றதை தவிர மக்கள் கத்துக்க போற விஷயம் ஒண்ணும் கிடையாது. இந்த வயசுல
வந்துட்டு உனக்கு வெஞ்சன்ஸ் தேவையில்லாதது. இந்த வயசு வந்துட்டு மறப்போம் மன்னிப்போம் வயசு இது. 21 வயசுன்னு சொல்றாங்க. பட் வனிதா மேடமோட இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் எதனா மாத்தி கொடுத்துட்டாங்களோ, ஏன்னா கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுன்றதுதான் வனிதா மேம் சொல்றாங்க. சோ எனக்கு 21 வயசா இருக்கட்டும் இல்ல அதுக்கு கீழே இருக்கிற வயசா இருக்கட்டும், அது மறப்போம் மன்னிப்போம் வயசு. அது எங்க இருந்து அவ்வளவு ஒரு வெஞ்சன்ஸ், அதுவும் அந்த பையன் தெரியாத பையன் மேல வந்ததுன்னு எனக்கு தெரியல. எப்படி இருந்தது விஜய் சேதுபதி ஹாஸ்ட்? சாட்சினா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி இல்லை. அது வந்து ஓகே. ரொம்ப வெளிப்படையா தெரிய ஒரு விஷயம். மெச்சூரிட்டி இருந்திருந்தா அப்படின்னா, அதாவது மெச்சூரிட்டி இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருந்திருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற புரிதல் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சண்டைகள் தேவையில்லை, நம்ம வந்து இதை கடந்து போகலாங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். பட் அந்த புரிதலும் மெச்சூரிட்டி இல்லாதனால அந்த புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதனால யார்கிட்ட எப்படி பேசணும்னே அவங்களுக்கு தெரியல. விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி அவர் வந்து அவருடைய கேம் ஆடுறாரு. அதாவது அவருடைய கேம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு சாட்சினாவை காப்பாத்துறது மட்டும்தான் அவரோட கேமா பாக்குறாரு விஜய் சேதுபதி. வெளியில இருந்து அவர் ஒரு கேம் ஆடுறாரு. நேத்து கூட நீங்க வந்து ஆடியன்ஸை கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணாதான் வந்து எல்லாரும் நம்புவாங்க. எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து ஆடியன்ஸை வச்சு ரோஸ்ட் பண்றீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அப்படி இருந்தும் வந்து நீங்க கிளாப் பண்ணாதான் எல்லாரும் நம்புவாங்கன்னா யாரும் நம்ப போறது கிடையாது. நீங்க வந்து முதல்ல இதை வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என்ன கேட்டா ஆடியன்ஸ்க்கு கூட இந்த குழப்பத்தை ஏற்படுத்திருக்கலாம். என்னடா நம்ம வந்து இவங்களுக்குலாம் அகேன்ஸ்டா இருக்கோம், இவங்களுக்குலாம் கிளாப்ஸ் வருது, என்ன ரீசனா இருக்கும், இது வந்து பே பண்ண ஆடியன்ஸா இல்ல செட் பண்ணிருக்காங்களா என்னங்கிற அந்த ஒரு குழப்பத்தை ஆடியன்ஸ்க்கு ஏற்படுத்திருக்கீங்க. நீங்க அதை பண்ணாம ரொம்ப ஓப்பனா பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹிஸ்டரியில இவ்வளவு டவுனா ஒரு சீசனை கொண்டு போறது இவர் மட்டுமா தான் இருப்பாரு. இல்ல இவர் அதோட பாதாளத்துல கொண்டு போய் விட்டுட்டு இருக்காரு. டவுனா போனா கூட பரவாயில்ல, ரொம்ப டவுனா போயாச்சு. இதுக்கு மேல அத வந்து தூக்கி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாரு. சத்யா கிட்ட கேட்கும்போது, சத்யா நீங்க ஒண்ணுமே பண்றது இல்லைங்கிறத கொஞ்சம் மறைமுகமா சொன்னாரு. நீங்க மறைமுகமா சொல்றதை விட நேரடியா சொல்லிருக்கீங்க அவர்கிட்ட. ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் அவர் ரொம்பவே அமைதியா இருக்காரு சத்யா. கேப்டன்சி டாஸ்க் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் பெட்டரா இருந்தாரு. 2 நாள் சண்டை இருந்தது முதல் 2 நாள். அப்போ ஓரளவு வெளியே தெரிஞ்சாரு. பட் அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஆள் எங்க இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. சோ அவரை வந்து நீங்க மறைமுகமா சொல்றதுக்கு பதிலாக நேரடியா சொல்லிருக்கலாம். பட் ஏன் மறைமுகமா அது கடைசியில உங்களுக்கு ஏதாவது இருக்கா சத்யா, நீங்க ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டு பண்றது, அது நீங்க நேரடியா சொல்லியிருக்கலாம். உங்களை ஆளையே காணாமே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நேரடியா சொல்லியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அது இன்னுமே அவரை வந்து பூஸ்ட் பண்ணிருக்கும்னு பாக்குறாங்க. இப்ப அடுத்தது நம்ம அந்த ப்ரோமோ பாக்குறப்போ தேர்ட் ப்ரோமோ வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா கமல்ஹாசன் சார் கொண்டு வந்த அந்த ஸ்டைல் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் நானு. யாருக்கு என்ன இது நம்பர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல கொஞ்சம் வந்துட்டு எல்லாரும் ஓப்பன் அப் ஆயிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ரஞ்சித் சாருக்கு வந்துட்டு பூமர்னே சொல்லி கொடுக்குறாங்க. விஜய் வந்துட்டு விஷால் வந்துட்டு ஒண்ணுமே செய்யலன்றது கொண்டு வராங்க. சோ லெட்ஸ் சி அது என்ன ஆகுதுன்றது. பட் நேத்து வந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த மறந்துட்டோம். மஞ்சரி வந்துட்டு பேட்ஜ் போடாம ஃப்ரைடே வந்தாங்க. சோ பிக் பாஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க பேட்ஜ் போடல அப்படின்னு சொல்லிட்டு. சோ த சேம் மிஸ்டேக் தான் அருண் பண்ணாரு, அவர் போடலன்னு. அதுக்காக ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு மஞ்சரியை ரிமூவ் பண்றாங்க. நான் சொல்லியும் நீங்க செய்யல, பிக் பாஸ் சொல்லணும்னு வெயிட் பண்ணீங்க, பிக் பாஸ் சொல்லிதான் நீங்க செய்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க புதுசா ஏதோ கண்டுபிடிச்சு ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸ் சார்ஜ் எல்லாம் போட்டுட்டு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் ரிமூவ் பண்ணாங்க. ஓகே, அப்ரிஷியேட்டட். பட் இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இது எப்படி இருக்குன்னா, தனக்கு வந்தாக்கா தக்காளி சட்னி, அடுத்தவங்களுக்கு தனக்கு வந்தாக்கா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற இதுலதான் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நாளைக்கு நமக்கும் இப்ப நம்ம ஒருத்தரை சொல்லிட்டோம், சோ அடுத்த தடவை நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்த ஸ்வாட் நம்ம மேல திரும்ப போகுதுன்றப்ப நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ நீங்களும் வந்துட்டு அப்படிதான் இருக்கீங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு அருண் வந்து ரிமூவ் பண்ணிருக்கலாம்ல ஒரு பேட்ஜ. அருண் வந்து அவருடைய கேம் நல்லா போயிட்டு இருந்தது. அவருடைய கேம் நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சு கேப்டன் ஆனாரு. கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் டிஃப்ரெண்டான ஒரு அருண் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய கேப்டன்சி எப்படியாவது பறிக்கணுங்கிறதுலதான் பெண்கள் அணி குறியா இருந்தாங்க. ஏன்னா பெண்கள் அணிக்கு ரொம்ப டார்கெட்டடா நிறைய டாஸ்க் கொடுத்தாருன்னு நான் பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா பெண்கள் அணிக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அருண். அதை செய்யறதுக்கு பெண்கள் அணி ரொம்பவே யோசிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம்.
பட் ஆண்கள் அணி சைடு இந்த ஸ்வாப் ஆனதுக்கு அப்புறம் ஆண்கள் அணிக்கு எவ்வளவு டாஸ்க் கொடுத்தாலும் ஆண்கள் அணி பண்றாங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது, அவங்க பண்றாங்க. நான் எடுத்து பண்றேன்னு பண்றாங்க. மஞ்சரியை பொறுத்தவரை மஞ்சரி கேப்டனா அதே மாதிரியான என்ன சொல்றது, அருண் அவர்கள் எப்படி வந்து கேப்டனா வந்து ஓரளவு ஜஸ்டிஃபை பண்ணாரோ அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு தான் பாக்குறாங்க. அருண் வந்து அந்த ஜாக்கெட் போடுறாரு அப்படின்னா அந்த இது போடும்போது அது என்ன சொல்றது, பிக் பாஸ் சொல்ற வரைக்கும் நான் அதை வந்து பண்ண மாட்டேங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாரு. அது தப்பு அப்படிங்கறத எடுத்து சொன்னாங்க. மஞ்சரி பண்ணும்போது அந்த தப்பு அவங்க இவர் பண்ற அதே தப்பு தான் மஞ்சரி பண்றாங்கிறப்போ நீங்க வந்து ஏற்கனவே இவர் பண்றது தப்புன்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து அதே தப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பேட்சை பறிக்க வேண்டிய இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். ஆனா பேட்சை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அப்படி எந்த சீன்ஸும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்ல ஹரேஷ், அவங்க புஷ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இதுதான் கேம்னு சொல்றாங்க, இதற்கெல்லாம் வந்துட்டு நீ பேட்ச் பறிக்கலாம்னு சொல்றாங்க. பட் எல்லாருமே அடிமுட்டாளா உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கும் போது இது எப்படி இருக்குனாக்கா எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா பிக் பாஸ் எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா பிக் பாஸ் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, நம்ம அந்த வாய்ப்புல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஓடுறாங்க. அது என்ன கேட்டா ரொம்ப வந்துட்டு பேட்ஜ் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ என்ன அர்த்தம், பேட்ஜ் பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, யார் வேணாலும் பறிச்சுக்கோங்கன்றது மறைமுகமா சொல்றாரு. இதை விட டைரக்டா எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. பட் அதுக்கும் வந்துட்டு யாருமே இனிஷியேட்டிவ் எடுக்கல அப்படின்னா ஒண்ணு அந்த ஃபேவரட்டிசம்ன்றதை நான் பார்க்கல. நானு அவங்களுக்கு அது தோணவே இல்லைன்றதுதான் நான் பாக்குறேன் நானு. ஏன்னா என்ன எடுத்து கொடுத்தாலும் வந்துட்டு ஒரு பூசி மழகி நல்லாவே இல்ல இந்த ஷோ. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் மேல இப்ப சாச்சனா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அரகன்ஸ் பண்ணாதீங்க. பட் ஆனா வந்துட்டு நான் சுக்கா என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போங்க அப்படின்றதான் நாங்க ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறோம் உள்ள இருக்கிறவங்களையும். பட் எங்களுக்கு ஹாஸ்டுக்கு இதுக்கு மேல ரிக்வெஸ்ட் வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்ல. முதல்ல அவர் வந்துட்டு இன்னொரு 4 ப்ரோக்ராம் பார்த்துட்டு கத்துட்டு இல்ல ஒரு 4 லாங்குவேஜ பார்த்துட்டு கத்துட்டு வரட்டும்ன்றதுதான். யூ லாஸ்ட் எவ்ரிதிங் விஜய் சேதுபதி சார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். விஜய் சேதுபதி என்ன கேட்டா நாகார்ஜுன அவருடைய ஷோஸ் பார்த்தா பெட்டரா இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா நாகார்ஜுன அவர்கள் ஒரு வார்த்தை இப்போ ரீசெண்டா நடந்த விஷயம், அவர் வந்து இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட வந்து ஹாஸ்ட் பண்றாரு. அந்த எபிசோட்ல ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு அவரே உள்ள போறாரு. உள்ள போய் நான் இதுக்கு வந்து என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் அதுக்கு ஒரு டெரரா ரியாக்ட் பண்றாரு அதுக்கெல்லாம். சோ நீங்க அந்த அளவுக்கு கடுமை காட்டினாதான் வந்து இந்த கேம் வந்து சூடு பிடிக்கும். நீங்க வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட மட்டுமே கண்டென்ட் எதிர்பார்க்க முடியாது. கண்டஸ்டன்ட் கண்டென்ட் கொடுக்கலன்னா நீங்க இறங்கி ஆடணும். நீங்க உங்களுடைய கண்டென்ட் நீங்க கொடுத்தாதான் அது கண்டஸ்டன்ட் புரியும், இப்படிதான் ஆடணும் கேம்னு புரியும். நீங்க வந்து அவங்க ஏதோ கெஸ்ட்டுங்கிற மாதிரியும் அவங்கள வந்து விழா கூட்டிட்டு வந்து இது என்ன டூருக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து கெஸ்டா வச்சிருக்கிற மாதிரியும் அவங்க வந்து கெஸ்டாவே இருப்பாங்க, கெஸ்டாவே போயிடுவாங்க, அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பு தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நீங்க ஹாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. விஜய் சேதுபதி அவர்கள் அதுதான் மாத்தணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்பவே. ஆனா பண்றது அதுதான், அவர் பண்ணுவாராங்கிறது தான் எனக்கு பெரிய டவுட். ஏன்னா இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. 50 நாள்ல வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிறப்போ இன்னொரு 50 நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு 10 நாள் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். 50 நாள் அப்படின்னாக்கா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விஜய் டிவி உங்களை ரிமூவ் பண்ண வேண்டாம். நீங்களே ஹானஸ்டா உங்களுக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா என்னால முடியலைங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். நேர்மையா இருந்தா நீங்க அதை செய்யலாம். ஏன்னா நீங்க நாகார்ஜுனா மட்டும் சொல்றீங்க, லுக் அட் சல்மான் கான் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா சல்மான் கான் எப்ப பேசுவாருன்னுட்டு அந்த அளவுக்கு இருக்கும். எல்லா இடத்துலயும் கிண்டலும் கேலியுமா இல்ல ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல அந்த கண்ணை உருட்டி உருட்டி முறைக்கிறதாகட்டும். இப்போ ஒரு தமிழ் பொண்ணு போயிருக்க அந்த இடத்துல எவ்வளவு கன்வீனியன்டா இருக்கு அந்த பொண்ணு. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ அமைச்சு கொடுத்துட்டு எல்லார் பண்றதையும் கேட்கறதுக்கு மட்டும்தான் நம்ம ஷோ நடத்துறோமே தவிர நம்ம கூட நடிச்சவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க உட்கார வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபேவரட்டிசம் பண்ணிட்டு அவங்கள ஒரு குழந்தை மாதிரியோ இல்ல அந்த வீட்டுக்கே வந்துட்டு எஜமானி மாதிரியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ரியலி வேஸ்ட் ஆஃப் ஷோ. நாங்க மகாராஜா பாக்குறதுக்கு தயாரா இல்ல சொல்றோம். இல்ல அந்த இதுலதான் இருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்ச மகாராஜா படம், இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தாண்டியும் நான் இன்னுமே அந்த மகாராஜா கெட்டப்ல தான் இருக்கேன், நான் இன்னுமே அந்த பொண்ணுக்கு அப்பாவா தான் இருக்கேன், நான் அப்படியே தான் இருக்க போறேங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் விஜய் சேதுபதி இருக்காரு. சாச்சனாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த பொண்ணு, சார் நம்ம மைண்ட்லயே இல்ல, நான் வெளியில இருந்தேன், எனக்கு வந்து புரியல நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னுட்டு பிளண்டா நிக்கிற மாதிரி நின்னாங்க. சோ நீங்க சினிமா டைலாக் மாதிரி வந்துட்டு நீங்க மூச்சு பிடிச்சுன்னு ஒரு பதில சொல்ற மாதிரி மூச்சு பிடிச்சுன்னு அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. ஏன் போன வாரம் ரயானுக்கு அதை பண்ணல நீங்க?
அதுக்கு முன் வர சுனிதாக்கு ஏன் பண்ணல அது? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கேள்வி கேட்கிறோம். யாருன்னா ஒருத்தர் பேசல அப்படின்னா சரி உட்காருங்க, சரி உட்காருங்க. இப்ப சௌந்தர்யா பேசிட்டு என்ன சார் சொன்னீங்க, அந்த பொண்ணுக்கு புரியறதுக்கு 2 வாட்டி சொன்னாதான் புரியும்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு எழுந்து என்ன சார் கேட்டீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னுட்டு ஒரு முகசுளிப்பு, அந்த ஒரு நெக்லன்ஸ் காட்டுறது, அவங்கள உட்காருன்னு சொல்றது, அந்த உட்காருன்னு சொல்றதே வந்துட்டு ரொம்ப திமிரான வார்த்தைகளா, எதுக்கு உனக்கு இவ்வளோ ஒரு இதுன்றது எனக்கு தெரியல. இப்ப நீ சாச்சனாவுக்கும் அதே மாதிரி தானே பிஹேவ் பண்ணிருக்கணும். இப்ப அந்த பொண்ணுக்கு ஏன் அவ்வளவு நீட்டா எக்ஸ்பிளனேஷன்? இல்ல சாச்சனாவை தான் நான் தான் சொல்றேன், இந்த மகாராஜா படத்துல இருந்து நம்ம வெளியில வரல. சாச்சனாக்கு அப்பாவா நான் இன்னுமே இருக்கேங்கிறது அவர் அகைன் அண்ட் அகைன் காட்டிட்டு இருக்காரு. பட் அது வேணாம் அப்படிங்கறதான் சொல்றது. நீங்க வந்து அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ண போறீங்க, நீங்க அதைத்தான் வந்து கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை மூவி செட்டிலே பண்ணிடுங்கன்ற வேணாம். அதுக்கு எதுக்கு பிக் பாஸ் ஷோக்குள்ள ஒரு படம் எடுங்க, நீங்க ப்ரொடியூசரா இருங்க, நீங்க டைரக்டரா இருங்க, நீங்க ஆக்டரா இருங்க, உங்க பையனையும் கூட சேர்த்து நடிக்க வைங்க, இந்த பொண்ணையும் உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க, யாருக்கும் எந்த அப்செக்ஷனும் கிடையாது. இது கோடிக்கணக்கான பேர் பாக்குற ஷோ, இது ஒரு ப்ராஜெக்ட். இது ஆக்சுவலி நீங்க எப்படி நீங்க இவ்வளவு சீப்பா கொண்டு போறீங்க தெரியுது. டிஆர்பி டவுன் ஆயிட்டே இருக்குன்றது தெரியுது. சோ என்ன பண்றீங்க, சோசியல் மீடியாவோட ரெஸ்பான்ஸ் என்னன்றத பாக்குறீங்க. ஏன்னா நாங்க மட்டும் தான் கை கொடுத்துட்டு இருக்கோம். சோசியல் மீடியா ரெஸ்பான்ஸ் என்னன்றத பாக்குறீங்க. அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏத்த மாதிரி கூட உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியல அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எங்க கொண்டு போறாருன்றது எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் வந்துட்டு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்த ஜூலி மாதிரி தான் வந்துட்டு சாச்சனா. நான் ஐ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி திஸ். ஜூலிக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன நடக்கும்னே தெரியாம அந்த பொண்ணோட மெச்சூரிட்டி லெவலுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு, அவ்வளவுதான் நடந்தது அங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எல்லாம் பார்த்ததுல அதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஏதோ ஒண்ணு அதுக்கு தெரிஞ்சதை பண்ணுச்சு, அது வந்துட்டு பேக் ஃபயர் ஆனது. ஒவ்வொரு தடவையும் குறும்படம் போடுறப்போ வந்துட்டு தன்னை செதுக்கிக்க ஆரம்பிச்சுக்கினா. பட் தி சாச்சனா இஸ் வர்ஸ்ட் than ஜூலின்னு தான் சொல்வேன் நான். இல்லை, உங்களுக்கு பிக் பாஸோட டிஆர்பி நீங்கள் வந்து 3.36 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த டிஆர்பி இது 3.36. இந்த 3.36 3.46 இருந்துச்சு, 3.36 ஆயிருக்கு. இப்போ 0.10 டிஆர்பி டவுன் ஆயிருக்கு. உங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. நீங்க வந்து எத்தனை கிரியேட்டிவிட்டி டீம் மாத்தினாலும், எத்தனை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஹாஸ்ட் சரியா இருந்தால் தான் டிஆர்பி ஏறும். ஹாஸ்ட் சரியா இல்லைன்னா டிஆர்பி ஏறாது. நீங்க வந்து ஹாஸ்ட் தான் தன்னை மாத்திக்கணுமே தவிர கண்டஸ்டன்ட் மாத்திக்கணும்னு நான் பார்க்கல. கண்டஸ்டன்ட் மாத்திக்கணும். அவங்க மாத்திக்கிறது என்ன மாத்திக்கணும்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே. ஒருத்தர் வந்து நம்ம வந்து பகைச்சிக்க கூடாது, ஒருத்தரை வந்து நம்ம வந்து எதிராக பேசக்கூடாது, எல்லாரையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட அணுகணும், எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும்னு எல்லாரும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. அந்த சேஃப் ஜோனு கம்ஃபர்ட் ஜோனை உடச்சு விட்டா பெட்டரா இருக்கும். அது வந்து நான் கிரியேட்டிவ் டீம்கிட்ட ரொம்பவே இதாக கேட்குறேன். நான் நீங்கள் வந்து ரெக்வஸ்டாகவே வைக்கிறேன், அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சு விடுங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சு விட்டா கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு குழப்பம் இருக்கும், அந்த குழப்பமே ஒரு கண்டென்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சோம். பட் நீங்க ஹாஸ்ட் வந்து அந்த குழப்பத்தை இன்னுமே அதிகரிச்சு அதை எப்படி கண்டென்ட்டா மாற்றணுங்கிறதான் பார்க்கணும். ஹாஸ்ட் அதை பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. இந்த விஜய் சேதுபதியால அதை பண்ண முடியாது. இவர் வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, இவர் ஆக்சுவலா சாச்சனாவுக்காக அமர்த்தப்பட்ட ஒரு ஹாஸ்டா மட்டும்தான் இருக்காரே தவிர மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கான ஹாஸ்டா நம்ம பார்க்கல. மற்ற எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கணும், ஒரே மாதிரி வச்சு பார்க்கணும், எல்லாரையும் ஒரே தட்டுல ஒரே தராசுல வச்சு பார்க்கணும். ஆனா சாச்சனாவை எங்கேயும் மேல தூக்கி வச்சிருக்காரு, மத்த எல்லாரையும் கீழே வச்சிருக்காரு. அப்படித்தான் நான் பாக்குறேன். சோ அது நீ அப்படி கூட வச்சுட்டு போ, அது தப்பு கிடையாது. ஆனா சாச்சனாக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிற, சாச்சனாக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற, சாச்சனாவை ஒரு வார்த்தை யாருமே சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிற. மரியாதை சாச்சனா கொடுத்தாதானே கிடைக்கும். சாச்சனா அந்த மரியாதை கொடுத்தாதான் கிடைக்கும். சாச்சனா வந்து எல்லாரையும் நீ வா போங்கிறாங்க, ஒரு நாள் அக்காங்கிறாங்க சௌந்தர்யாவை, இன்னொரு நாள் சௌந்தர்யா நீ வா போங்கிறாங்க. அது வந்து தப்பு. நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் ரெஸ்பெக்ட் திருப்பி கிடைக்கும். நீங்க மரியாதை கொடுக்காம நான் உங்களுக்கு திருப்பி மரியாதை கொடுக்கறதுனால ஒன்னும் யூஸ் இல்ல. அது சாச்சனாக்கு புரியணும். இந்த வயசுல புரியலன்னா இவ இந்த வயசுக்கும் புரியாது சாச்சனாக்கு. அந்த பொண்ணு இன்னமே வந்து லைஃப்ல எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி எத்தனையோ ஃபிலிம்ஸ் வந்து பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அந்த பொண்ணால இது பண்ண முடியும், சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா வந்து ரொம்பவே கஷ்டம் அந்த பொண்ணுக்கு. நாளைக்கு அந்த பொண்ணை எக்கச்சக்கமான விமர்சனங்கள் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில, இந்த மாதிரியான ஒரு கேரக்டரோட உள்ள போனா. அந்த பொண்ணு புரிஞ்சுக்குதோ இல்லையோ, விஜய் சேதுபதி அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் அவர் வந்து நீ இப்படி இருக்காதமா, நீ மாத்திக்கோமான்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னா தாராளமா மாத்திக்கும். ஆனா எல்லாத்துக்கும் அழுகை வந்து நீங்க சௌந்தர்யா வந்து அழுதா எனக்கு சிரிப்பா வருது, நீங்களே நேத்து நீங்க அழுதது எங்களுக்கு சிரிப்பா வருதுன்னு நாங்க சொல்லலாமா? இல்ல சௌந்தர்யாவே அந்த இடத்துல போய் சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த இடம்?
அந்த பொண்ணுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அது மைண்ட்ல அந்த பொண்ணுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த பொண்ணு அழுததே அது சொல்லிதான் அழுது. நான் அழுதாக்கா உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு ஜாக்லின் கிட்ட அந்த பொண்ணு அழறப்போ எல்லாருக்குமே கண்ணு கலங்கிடுச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட நீ அழறது எனக்கு சிரிப்பா வருது சாட்சி நான் சொல்லியிருந்தாக்கா உன்னால என்ன பண்ணிருக்க முடியும்? கண்டிப்பா. அத கூட கேள்வி கேட்க முடியல விஜய் சேதுபதியால. அதுதான் பெரிய டிராபேக் நான் பாக்குறேன். ஏன்னா ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ வந்து நீங்க ஹர்ட் பண்றது அது ரொம்பவே தப்பு. இதே ஃபீலிங்ஸ வந்து ஒரு சீசன்ல எனக்கு தெரிஞ்சு ரம்யா பாண்டியன் ஆகட்டும், மத்த எல்லா கண்டஸ்டன்ஸும் அனிதா சம்பத் விஷயத்துல ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாங்க. பட் அத வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லி அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்றது ரொம்பவே தப்பு. அது வந்து வேற ஒரு மேனரிசம். அது அந்த மேனரிசம் இங்க கொண்டு வராதீங்கிறத ரொம்ப எச்சரிக்கையோட கொடுத்தாரு கமல்ஹாசன் அவர்கள். அப்படியான ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கறதுக்கு உங்களால முடியல அப்படின்னா நீங்க இந்த ஷோவை ஹாஸ் பண்றதுக்கு நீங்க வந்து தகுதி இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இந்த இடத்துல அவர் விஜய் சேதுபதி தன்னை மாத்திக்கணும். அவர் மாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணாத இனிமே பண்ணுவாரா அப்படின்னு எனக்கு தோணல. பட் நீங்க மாத்தினா மட்டும்தான் வந்து இந்த ஷோ பெட்டரா போகும். இல்லைன்னா டிஆர்பி 3.36 இருக்கு இன்னைக்கு. அது இன்னுமே டவுன் ஆகி 2 இல்ல 1 கூட போறதுக்கு பாசிபிள் இருக்கு. இன்னும் 2 இல்ல 1 கூட போயிடுச்சுன்னா அடுத்த பிக் பாஸ் சீசன் வருமானு எனக்கு தெரியல. அடுத்தடுத்து பிக் பாஸ் ஷோ நீங்க இது பண்ண முடியுமா, டெலிகாஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த சீசன் தான் லாஸ்ட் சீசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு ஹாஸ்ட வச்சுட்டு நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து விஜய் டிவிக்கு பெரிய எச்சரிக்கை. இதுக்கு மேலேயும் நீங்க வந்து இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகாது. இல்ல ஹரீஷ், இப்ப நீங்க சொல்றது வந்துட்டு ஃபீலிங்ஸ் ஹர்ட் பத்தி நீங்க பேசுறீங்க. இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபீலிங்ஸ் ஹர்ட்ட தாண்டி போகுது. இது என்னன்னாக்கா ஒருத்தரோட குறைய வந்துட்டு கிண்டல் பண்றது. இது சௌந்தர்யாட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறைய கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெஃப்ரி வந்துட்டு சௌந்தர்யா எதிரிலேயே கேக்குறாங்க, சௌந்தர்யா உங்க வாய்ஸ் நான் எடுக்கட்டமான்னு சொல்லிட்டுனாக்கா எடு அப்படின்னு சொல்லிட்டு அது வேற. அது ஷீ இஸ் அக்செப்டிங் எவ்ரிதிங், ஷீ இஸ் லவ்விங் டு டூ, அது வேற விஷயம். பட் ஆனா வந்துட்டு அவங்களுக்கு தெரியாம இப்ப நீ அவங்க அழறத வந்துட்டு நீ சிரிக்கிற மாதிரி இருக்கு, அவங்க வாய்ஸ் அப்படி இருக்குன்றத நீ கமெண்ட் பண்றப்போ நம்ம எப்படி ஒரு பிளைண்ட் டெஃபினட்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெபினேஷன் கொடுத்துட்டு நம்ம அதையே வந்துட்டு இப்ப நம்ம அப்படி எல்லாம் சொல்றது கிடையாது. ஹேண்டிகேப்டுன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுதான் சொல்றாங்க. பிசிக்கலி சேலஞ்ச் அந்த வார்த்தையே எதுக்கு, இதெல்லாம் கூட வேண்டான்றதுக்காக அதை நம்ம கொண்டு வரோம். அப்படி இருக்கும் போது ஒரு பொண்ணோட குறைய எடுத்துட்டு வந்து அவ அழறதே எனக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட், அந்த பொண்ணு உருவான விதம் பாக்குறப்போ ரொம்ப எரிச்சலா இருக்கு. எங்கனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த பொண்ணை. இல்ல அதுதான் இந்த கைண்ட் ஆஃப் பிஹேவியரை சாட்சினா மாத்திக்கிட்டாதான் அவங்களால இண்டஸ்ட்ரியில சர்வே ஆக முடியும். நீங்க வந்து இப்ப விஜய் சேதுபதி அந்த பொண்ணுக்கு ஒரு அப்பாவா இருக்கேன் அப்படிங்கறத நீங்க காட்டுறீங்கன்னா நீங்க இதெல்லாம் சொல்லணும். விஜய் சேதுபதி அவர்கள் இதெல்லாம் சொல்லணும். ஒரு அப்பாவா இருக்காரு அப்படின்னா இதெல்லாம் சொல்லணும். இந்த பொண்ணுக்கு வந்து சொல்லி இதெல்லாம் மாத்திக்கோமா அப்படிங்கறது விஷயத்த சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இண்டஸ்ட்ரியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறது அவருக்கே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அவ்வளவு நிறைய கதைகள் இருக்கு. அவர் வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சா அவருக்கே புரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் டப்புன்னு வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோங்கிறத அவர் கொஞ்சம் யோசிச்சா இந்த பொண்ணுக்கு அட்வைஸே பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு 2 நாள் உட்காந்து கூட அட்வைஸ் பண்ணுவார். சாட்டர்டே சண்டே 2 நாளுமே அட்வைஸ் பண்ணுவார் இந்த பொண்ணுக்கு. அவ்வளவு இருக்கு இந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு. ஆனா நீங்க அட்வைஸ் கொடுக்கறது கேட்கறது கேட்காம போகிறது அந்த பொண்ணோட விருப்பம். நீங்க கொடுக்க வேண்டியது கொடுத்துதான் ஆகணும். நீ மாத்திக்கோமா, உன்னுடைய கேரக்டரை மாத்திக்கோமா, இதெல்லாம் வந்து நீ இப்படி பேசிட்டு இருந்த அப்படின்னா இண்டஸ்ட்ரியில உன்னால இருக்க முடியாது, சர்வைவ் ஆக முடியாதுங்கிற அந்த விஷயத்த கொஞ்சம் ஓப்பனா சொன்னா இன்னும் அந்த பொண்ணு கேட்கதோ கேட்கலையோ நீங்க சொல்றது உங்க கடமை, அந்த கடமையை கூட நீங்க செய்ய மாட்டேன் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு அது பாக்குறதுக்கு அழகா இல்ல. ஹாஸ்டா நீங்க பண்ணணும். ஹாஸ்டா நீங்க அதை பண்ணல அப்படின்னா அப்புறம் என்ன ஹாஸ்ட்னு எனக்கு கேள்வி வருது. இல்ல இப்போ இப்படி ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிற ஒரு இடத்துல இந்த பொண்ணால சஸ்டெயின் ஆக முடியல. இப்படி ஒருத்தர் வயசுல பெரியவங்களை வந்துட்டு இவ்வளவு கிண்டல் பண்ணிட்டு இவ்வளவு அநாகரிகமா நடந்துட்டு இருக்கு இந்த பொண்ணுன்றப்போ உன்னை டேடின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காச்சும் வந்துட்டு சௌந்தர்யா சாட்சினா நீ பண்றது எல்லாம் தப்புமா, சௌந்தர்யாட்ட நீ பிஹேவ் பண்றது தப்பு, ஜாக்லின் கிட்ட நீ பிஹேவ் பண்றது தப்பு, இது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கணுமே தவிர நீங்க எல்லாத்துலயுமே பேக்கப் பண்ணிட்டே இருந்தா இந்த பொண்ணு என்னத்தை கத்துட்டு போயிட்டு அடுத்தது அந்த சில பிலிம் இண்டஸ்ட்ரியில அது எப்படி சர்வைவ் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு இவருக்கு எடுக்கிறாரா இல்ல அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் எல்லாம் கெட்டு போய் வந்திருக்கான்றதே நம்மளுக்கு புரியாத ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்குன்றப்போ அந்த
எரிச்சலா இருக்கு. பட் டைஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியல. ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் உன்னை விட வயசுல அதிகமான ஆட்கள் தான். அதை ஏன் உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல? அவங்க சொல்றது ஒரு அட்வைஸா எடுத்துக்கோ. உன்னோட அக்கா தங்கச்சி அட்வைஸ் பண்ணா எடுத்துக்க மாட்டியா? அந்த மாதிரி எடுத்துக்கோ. அது கூட பரவாயில்ல. அந்த ஜெஃப்ரி மேல அவ்வளவு வெஞ்சன்ஸ் உனக்கு எதுக்கு? இப்போ இன்னைக்கு ப்ரொமோல பார்க்க போனா சௌந்தர்யா பத்தி இன்னொரு எடுத்துட்டு வராங்க, அலிகேஷன் எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்துட்டு நான் அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன், இதுவா அடமெண்டா இருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நீ அங்க கம்ப்ளைண்டா வைக்கிற. கரெக்ட், அடமெண்டா தான் இருக்காங்க இவங்க சாட்சினா. சுகர் வந்து சுகர் ஒரு லெவலுக்கு மேல சுகர் எடுக்க கூடாது. அது வந்து ஹியூமன் பாடிக்கு வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு லெவலுக்கு மேல சுகர் எடுக்க கூடாது. பட் நீ என்ன பண்ற? சாக்லேட் கொடுத்தாங்க நேத்து, சாக்லேட் எல்லார்கிட்டையும் வாங்கி நீ உனக்கு சேர்த்து வச்சுக்கிட்ட. நான் இங்க இருக்கிற வரைக்கும் சாக்லேட்டையும் சுகரையும் சாப்பிட போறேங்கிற நீ. நான் வெளியில போகும்போது இங்க இருக்கிற எல்லா சாக்லேட்ஸும் எடுத்துட்டு போயிடுவேன், சுகர் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவேங்குது அது. ஸோ நீ அதை வேணாங்கிறாங்க. அன்ஷிதாவும் அது வேணாம், அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்கிறாங்க. நான் மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன். அந்த அடமெண்ட் கேரக்டர் இருக்கிறதான்னு சொல்றாங்க. இல்லாததை சொல்லி இருக்கிறது தானே சொல்றாங்க. பத்தி தப்பாவே பேசல சௌந்தர்யா எல்லாம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு அட்வைஸ் இவர் கொடுத்துட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியல. இப்ப இவருக்கு தான் நம்ம அட்வைஸ் பண்ணி உட்கார வைக்கணும் போல இருக்கு. விஜய் சேதுபதி சார், நீ ஹாஸ்டே இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு இவருக்கு ஒரு டியூஷன் எடுத்தாதான் ஆகும் போல இருக்கு. இது அந்த மாதிரி இந்த பவித்ரா கூட இந்த ஒரு விஷயத்துல சொல்றாங்க, வாயில எல்லாம் சொத்த பல்ல இருக்குது, இதுல நீ சாக்லேட் வேற சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப நேத்து வந்து ஜெஃப்ரிய கேக்குறப்போ, அந்த முட்டி போடுறத பத்தி, சிட்டப் பண்றத பத்தி கேள்வி கேக்குறப்போ வந்து பவித்ரா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறாங்க. ஆனா பவித்ரா தான் ஒழுங்கா உட்கார்ந்து எழுந்திருச்சுக்கணும்னு சொன்னவங்களே பவித்ரா தான். அது எப்படி அது அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம பேச முடியுது பவித்ரானாலன்றது எனக்கு தெரியல. இதையெல்லாம் மீறிதான் இப்ப இவ்வளவு நாள் அவங்க எல்லாம் தாண்டி 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 வராங்க. பவித்ரா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் என்னால அதுல ஒன்னும் கேள்வி கேட்க முடியல, ஏன்னா ராணி அதை சொல்லும் போது நான் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ராணி வந்து சொல்றாங்க அது டாஸ்க். ஓகே, ராணிங்கிற அந்த இதுல வந்து டாஸ்க்ல அவங்க ராணியா இருக்காங்களே தவிர, அந்த வீட்டோட கேப்டன்ங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்க சொல்லலாம் 100 சிட்டப்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஹியூமனால அந்த 100 சிட்டப்ஸ் பண்ண முடியுமா? ஒரு நார்மல் ஹியூமனால பண்ண முடியுமா 100 ஸ்டெப்ஸ் பண்ண முடியுமா? அது வந்து கொஞ்சம் யோசிங்க. நீங்க யோசிச்சு நீங்க தலையிடுங்கன்னு ஒரு கேப்டன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அன்னைக்கே அது ஸ்டாப் ஆயிருக்கும். 130 தாண்டும் போதே அது ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி ஸ்டாப் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கேட்டிருப்பாங்க ஜெஃப்ரிட்ட, உனக்கு இது பண்ண முடியுமா, எவ்வளவு பண்ண முடியும், எவ்வளவு பண்ண முடியுதோ அவ்வளவு பண்ணு அப்படின்னு சொல்லி பேசி சாச்சனாவையும் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. சாச்சனா வந்து மத்தவங்க பேசுறது கேட்கக்கூடிய இடத்துல இல்ல. ஏன்னா அவங்களுடைய கேமா நான் இப்படிதான் ஆடுவேன், நான் என்னோட கேம் படிதான் மத்தவங்க எல்லாரும் ஆடணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல போறாங்க. அதனால மத்தவங்க சொல்லி கேட்கிற இடத்துல சாச்சனா இல்ல. பட் நீங்க வந்து ஆஸ் அ கேப்டனா நான் சொல்றேன் நீ பண்ணிதான் ஆகணும்னு ஒரு அடமெண்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க மஞ்சரி அப்படின்னா பெட்டரா இருந்திருக்கும். அந்த இடத்துல பவித்ரா கேப்டனையும் கன்சல்ட் பண்ணல, அவங்களும் கேட்கல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது எனக்கு பவித்ரா கிட்ட அது ஒரு டிராபேக், அது பெரிய டிராபேக் எனக்கு தெரிஞ்சு. அது கேட்டிருக்கணும், கேட்காம விட்டது ஏன் அப்படிங்கிறது இன்னும் புரியல. அண்ட் ராணி சொன்னதுனால நான் எதுவும் பேச முடியலங்கிறது உங்களுடைய இன்னபிலிட்டியை காமிக்குது, இயலாமையை காமிக்குது. நீங்க வந்து உங்களால முடியும், கேட்டிருக்க முடியும், உங்களால இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு உங்களால கேட்டிருக்க முடியும். ஹவுஸ்மேட்டா உங்களால கேட்டிருக்க முடியும், இவ்வளவு பண்ண முடியுமா அவனால, அந்த பையன் இவ்வளவு பண்ணுவானா, அந்த பையனால வந்து பண்ண முடியுமா, அவன் ஸ்போர்ட்ஸ் மேனா அப்படிங்கறத கேட்டிருக்கணும். நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, சாச்சனாவே நான் வந்து கிரிக்கெட் விளையாடவே நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன்ங்குது அவ்வளவு சொல்லிட்டு காலில் அடிபட்டதுக்கு ஒரு 2 நாள் வந்து என்னால எந்த டாஸ்க்கும் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாதுன்னு உட்காந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணா நீயே ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன் சொல்லிட்டு நீயே இவ்வளவு பண்றேன்னா அந்த பையன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இல்லையாங்கிறது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம நான் அந்த பையனை ஸ்போர்ட்ஸ் மேன் நினைச்சேன், அதனாலதான் இவ்வளவு கொடுத்தேங்கிற நீ. அத கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு வந்து பவித்ரா இருந்தாங்க. பவித்ரா அதை கேள்வி கேட்கல. அது ஏங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அவ்வளவு அமைதியா இருந்து நீங்க வந்து சாச்சனாவுக்கு ரொம்ப ஃபேவரா அவ்வளவு அமைதியா இருந்தது ஏன் அப்படிங்கிறது புரியல. ராணி அப்படி சொன்னதுனால பண்றேங்கிறது உங்களுடைய இனபிலிட்டியை காட்டுது. அது வந்து சாக்குக்காக சொல்றீங்க நீங்க, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். அது பண்ணாம விட்டது உங்களுடைய பெரிய தப்பு எனக்கு தெரிஞ்சு. இல்ல, இது அதர் லாங்குவேஜஸ் எல்லாருக்குமே கூட நாங்க நான் என்னோட பர்சனல் விஷயமா நான் தெரிவிக்கிறேன். திஸ் இஸ் நாட் அட் ஆல் பிக் பாஸ். இது வந்துட்டு சாச்சனாக்கு ப்ரொமோஷனுக்கான ஏவி மட்டும் தான் இங்க நடந்துட்டு இருக்கு இந்த 50 நாளா. இது வந்துட்டு பிக் பாஸ் ஷோவே கிடையாது. இப்ப இவ்வளவு நாள் நாங்க தெரியாம தான் இதை ப்ரிவியூ கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதுதான். இப்போ வெளியில பார்த்தேன்னா ஸ்டோரிஸ்ல வந்து இவங்க சுஜா வருணை போட்டிருக்காங்க.
தர்ஷிகா போட்டோ அந்த போட்டுட்டு வெரி வர்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ ரியலி அப்ரிஷியேட்டட், அட்லீஸ்ட் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணினதுக்காக. அந்த உப்பு போட்டு சாப்பிடுற அந்த மேட்டருக்கு வந்துட்டு சுஜாவரணி அந்த மேட்டர் போட்டிருக்காங்க, வெரி வர்ஸ்ட்னு தர்ஷிகா போட்டோ போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தை கொஞ்சம் அவங்களாச்சும் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு வந்து வெளியில போட்டதுக்காக. அடுத்தது வந்து கேட்க மாட்டாரு விஜய் சேதுபதி, கேட்க மாட்டாரு அதை பத்தி எல்லாம். as a host அவர் தானே கேட்கணும். அது கேட்க மாட்டேங்கிறாருல்ல. இல்ல இதெல்லாம் இல்ல. இப்போ வந்து சத்யா 2 வாரமா எதுவுமே பேசல, அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி சத்யாவை கடைசி நேரத்துல ட்ரோல் பண்றவங்களால இந்த மாதிரி தர்ஷிகா ஒரு வார்த்தை பேசுறாங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு, இது எந்த மாதிரியான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் வெளியில அப்படிங்கிறத நீங்க வந்து கேட்டிருக்கணும். அதை கேட்கல அப்படிங்கிறது அதுவே எனக்கு ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஒருவேளை நீங்க வந்து இவங்க எல்லாம் பேசல, இவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு நீங்க சட்டம் கொடுத்துட்டீங்களா? எது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்க வந்து உட்கார வச்சிட்டீங்களா, இவங்க எல்லாம் பேசலாம், இவங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு? எனக்கு அது புரியல. அவர் வந்து ஒன்றும் இல்லை, தீபக் அவர்கள்ட்ட பேசுறாரு, அவரே வந்து ஓப்பனா பேசுறாரு. தீபக் கிட்ட எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட பிடிக்கல பிரதர் அப்படின்னு சொன்னாரு. தீபக் நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசுறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுல 3வது ஆளா தீபக் இவரை விமர்சிக்கிறார். அதனால வந்து நான் சொன்னேன், தீபக் இவரை விமர்சிச்சா பதிலுக்கு இவர் கேட்டிருப்பாரு, என்ன ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். இவரே கேட்டிருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருந்திருக்கு. தர்ஷிகாவை யாருமே அந்த இடத்துல கூப்பிடல. தர்ஷிகா வாண்டடா போய் நான் கேட்பேன் நிக்கிறது அது சரியில்லை. இவருக்கு பிரச்சனைன்னு இவர் நினைச்சா இவரே கேட்டிருக்க முடியும். இவர் அவர் பிரச்சனைன்னு நினைக்கிறார். இவர் வந்து தீபக்கோட கேரக்டர் இதுதான், நம்ம வந்து சொன்னா தீபக் கேட்டுக்குவாருங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு. அதனாலதான் தீபக்கிட்ட போய் பேசினாரு, இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும் பிரதர், உங்க கேரக்டர் எப்படி இருக்கு, இதை மாத்திக்கோங்கன்னு சொன்னப்ப என்னால உடனே மாத்திக்க முடியாது, பட் நான் ட்ரை பண்றேன்னு தீபக் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை ட்ரை பண்றேங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அது எல்லாருக்கிட்டையும் அந்த வார்த்தை வராது. அந்த வார்த்தையை சொன்னது எனக்கு ரொம்ப சொல்ல வேண்டியதே நாம சொல்லணும், கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டு சாப்பிடுமா, இது ஜஸ்ட் பிக் பாஸ் ஷோ, நீ விஷாலுக்கு ஊட்டி விடுறதெல்லாம் வந்துட்டு வீட்டுல வந்து வெளியில வந்து பண்ணிக்கோ அப்படின்றதுதான் மத்த மக்கள் ஊட்டி விடுறதுனாலதான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணாங்க. அது வந்து தர்ஷிகாவுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. அந்த ஊட்டி விட்டு நீங்க வந்து ரூல்ஸை பிரேக் பண்ண காரணத்துக்காக தான் கேஸ் ஆஃப் பண்ணி சமைக்க விடாம பண்ணாங்க. பிக் பாஸ் டீம் அதான் பண்ணாங்க. பட் தர்ஷிகாவுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு இன்னும் தெரியல. ஸ்டில் வந்து நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன், விஷாலுக்காக ரூல்ஸ் பிரேக் பண்ணி போவேங்கிறாங்க. விஷால் நல்லா கேம் ஆடுறாரு, அது ஓகே. பட் வந்து விஷாலோட கேமை நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்கன்னு தான் நான் பாக்குறேன். இந்த லவ் அப்படிங்கிற பேர்ல, லவ் கண்டென்ட்ங்கிற பேர்ல விஷாலோட கேமை நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து சரியா படலை எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து சௌந்தர்யாவை விமர்சிச்சாரு, சௌந்தர்யா பத்தி அகைன்ஸ்டா பேசின, அதெல்லாம் செகண்டரி. அது வந்து சௌந்தர்யாவுக்கு தெரியும் போது சௌந்தர்யா அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க, அது வேற விஷயம். பட் நீங்க வந்து விஷால் அவர் வந்து தனியா தன்னோட கேம் ஆடிட்டு இருக்கும்போது அதை கெடுக்கிற மாதிரி லவ் கண்டென்ட் கொடுப்போம்னு நீங்க உள்ள இறங்கி பண்றது எனக்கு தெரிஞ்சு சரியா படல. அது உங்களுடைய சான்ஸ் அதிகப்படுத்திக்கணும்னு நீங்க பாக்குறீங்க, அதுக்கு விஷால் தான் கிடைச்சாரான்னு நான் கேட்பேன். ஏன்னா விஷால் தனியா கேம் ஆடிட்டு இருக்காரு, அவருடைய கேமை தனியா ஆடிட்டு இருக்காரு. அதுல போய் நானும் ஜாயின் பண்றேன், எனக்கும் நீங்க வந்து நீங்க ஆடுற கேம்ல எனக்கும் வந்து இடம் கொடுங்க, உங்களுடைய கேம்ல எனக்கும் இடம் கொடுங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்காது. அது ஒர்க் அவுட் ஆகாது தர்ஷிகாக்கு. கண்டிப்பா. ஃபைனலா ஹரிஷ், அர்ணவ் இன்னைக்கு வருவாருன்னு எதிர்பார்த்தோம், ஆனா வரலன்றது வரைக்கும் தான் இப்ப வரைக்குமே நியூஸ் அப்படிதான் இருக்கு. பட் எதுக்கு அர்ணவே தான் போட்டிருந்தாரு வைல்ட் கார்டு என்ட்ரியா போற ரீஎன்ட்ரியா போறேன்னுட்டு, அவர் ஸ்டோரியில அவர் போட்டதுனாலதான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சது. பட் இது வரைக்கும் உள்ள போகல. இத பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அர்ணவ் சொல்றாரு, நான் தான் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போறேன் அப்படிங்கிறது சொல்றாரு. பட் இன்னும் பிக் பாஸ் டீம்ல இருந்தே வைல்ட் கார்டு என்ட்ரியை யார் கூப்பிடணுங்கிற முடிவு எடுக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு நான் விசாரிச்ச வரைக்குமே யார் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போறதுங்கிறதுல இன்னும் முடிவு எட்டப்படலை அப்படிங்கிறதா தகவல். ஏன்னா அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு எல்லார்கிட்டையும். தர்ஷா குப்தா உள்ள கூப்பிடலாமா, இல்ல அர்ணவை கூப்பிடலாமா, இல்ல வேற யாராவது புதுசா உள்ள கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து அந்த கன்ஃபியூஷன் காரணமா இன்னும் அவங்க டிசைட் பண்ணலன்னு தான் நான் பாக்குறேன். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா டிசிஷன் கிடைச்சிடும். மேபி அது 1 or 2 daysல எடுத்துருவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். மோஸ்ட்லி இந்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்கும். வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள போகும்போது டபுள் எவிக்ஷனுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இப்பயே கூட்ட நெரிச்சல் ஜாஸ்தி தான். டபுள் எவிக்ஷன் இந்த வாரமே கொடுத்திருந்தாலே பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றது.
அண்ட் ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்லிக்கணும்னு, அருண் மேல கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா அவர் பண்றதெல்லாம் டீசென்ட்டா இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்ப நேத்து பேசினப்ப கூட வந்துட்டு அடுத்தவங்க சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் உட்கார வச்சு அவ்வளவு ரோஸ் பண்ணப்ப கூட வந்துட்டு அருண் சிரிக்கவே இல்லை. ரொம்ப இறுக்கமா ஒரு முகத்தை வச்சுட்டு இருந்தது. ஹைலி அப்ரிஷியேட்டட். பட் ஆனா நேத்து அவர் வந்துட்டு முத்துக்குமார் ஒரு வார்த்தை, அந்த டப்பா டபக்கு டப்பான்னு சொன்னா அந்த ஸ்லாங்கே வேண்டான்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அருணை நம்ம பாக்குற விதமே வேற. திடுதிப்புன்னு இந்த ஸ்லாங் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. நல்லா இல்ல அருண், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அருண் வந்து அவருடைய டெம்பரை விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்பவே அந்த இடத்துல இதாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிகர் ஆன மாதிரி பாக்குறேன் நான். ஏன்னா எல்லாரும் ஆண்களில எல்லாரும் வந்து சாச்சனாவுக்கு அங்க நின்று சாச்சனாவுக்கு கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இது அப்படி இல்லம்மா, இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சாச்சனா வந்து நீங்க எல்லாம் வர வேணாம், எனக்கு முத்துக்குமார் அண்ணன் கூப்பிடுங்க அப்படின்னு அந்த பொண்ணு. ஸோ அதுல வந்து எல்லாருமே வேற மாதிரி பார்த்தாங்க அந்த விஷயத்த. ஸோ அந்த இடத்துல எனக்கு ட்ரிகர் ஆனாருன்னு பாக்குறேன் நான் அருண். ஸோ அதுல முத்துக்குமார் அண்ணன் அப்படி பேசுனதா பாக்குறேன். பட் அந்த வார்த்தை தேவையில்லை. நீங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. தேவையில்லை. ஏன்னா அருணை வந்துட்டு வேற மாதிரி பாத்துட்டு இருக்கோம். இது தேவையில்லாம இந்த ஸ்லாங் எல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு நம்ம அதை திருப்பி பேசுற மாதிரி ஒரு ரெவ்யூ கொடுக்குற நேரத்துல அதையும் பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப ஆக்வர்டா இருக்கு அருண். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சீ ஹரிஷ் இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு ப்ரோமோல. இப்ப சாச்சனாவை இது பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் சௌந்தர்யா ரோஸ்ட் ஆக போறாங்க, ஜாக்லின் ரோஸ்ட் ஆக போறாங்க, ஜெஃப்ரி ரோஸ்ட் ஆக போறாரு. சேவிங் லிஸ்டே வந்து சௌந்தர்யா சாச்சனா ரெண்டு பேரும் தான் சேவிங் லிஸ்ட்லயே ஒரே நேரத்துல ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல நீ பண்ணுவ. நீ இது எவ்வளவு பெரிய குற்றம். அது அவங்களுக்கு ஓட் மார்ஜின் இருக்குல்ல, அது எப்படி நீ ரெண்டு பேரையும் ஒரே இந்த இதுல பண்ணுவேன்றது எனக்கு தெரியல. பட் என்ன சொல்றது, யூ ஆர் பிளேயிங் த கேம். அதனால நாங்க எதுவும் சொல்றதுக்கு முடியாது. ரெவ்யூ மட்டும் தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டிஆர்பி இன்னும் டவுன் ஆகும் தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்படி காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிஆர்பி ரொம்பவே டவுன் ஆயிடும். நேத்து நீங்க நான் அதான் சொல்றேன், சத்யாவை நீங்க வந்து கேட்டது மாதிரி மத்த எல்லாத்தையும் கேட்கணும். ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க, ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு கேட்கணும். நீங்க சத்யாவை மட்டுமே கேக்குறீங்க. சத்யா வந்து உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ஃபேமிலி உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். அதெல்லாம் வந்து வேற. அவர் வந்து உங்களை அண்ணான்னு கூப்பிடுறது, நீங்க ஒரு தம்பின்னு கூப்பிடுறது அதெல்லாம் வேற. பட் வந்து சத்யாவை கேட்ட மாதிரி மத்த எல்லாரும் கேட்கணும். ஏன் இவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னு கேட்கணும். அட்லீஸ்ட் வந்து அவங்க செய்யற தவறுகளையாவது சுட்டி காட்டணும். எனக்கு வந்து சத்யாவை கேட்ட விஷயம் எனக்கு பிடிச்சது. அந்த ஒரு விஷயத்துல அவர் கொஞ்சம் மாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன் நான். பட் ஸ்டில் நீங்க வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடம்ங்கிறது வேற. நீங்க மத்த ஆளுங்களை கேள்வி கேட்கணும். சத்யா வந்து அவரோட கேம் ஆடல. ஏன் ஆடலன்னா அவர் வந்து இத்தனை நாள் கேம் ஆடிட்டு இருந்தவரை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி விட்டீங்க. நீங்களாதான் வாண்டடா நிறுத்துறீங்க எல்லாத்தையும். அவர் நல்லா கேம் ஆடிட்டு இருந்தாரு, எல்லா விஷயத்துலயும் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனா எல்லாரையும் டவுன் பண்ற மாதிரி நீங்க வந்து சாச்சனா மேல தூக்கி விட்டு எல்லாரையும் சாச்சனா கீழங்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க. அப்போ அங்க வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ், மத்த எல்லாரோட செல்ஃப் கான்பிடன்ஸும் உடஞ்சு போச்சு. சாச்சனா என்ன பண்றாங்கன்னா, நான் ஜெயிச்சிருவேன், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவத்தோட ஆடுறாங்க சாச்சனா. அது வந்து அந்த அந்த ஒரு அகம்பாவம் இருக்கக்கூடாதுங்கிறதுதான் விஷயம். அது வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரான்னு தெரியல. பட் திரும்பி சொல்றேன். அன்னைக்கு இப்ப நேத்து சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு சௌந்தர்யா பார்த்துட்டு சாட்டர்டே இருக்கு உனக்கு இத பத்தி பேசுவாருன்னுட்டு நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னதும் ஆகட்டும், இல்ல அன்ஷிதா கிட்ட வந்துட்டு நீங்க எலிமினேட் ஆகி போறப்போ வந்துட்டு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி சொல்லுங்க, நான் ஸ்ட்ரென்த்துக்காக முட்டை சாப்பிட்டேன்னுட்டு ஸ்டேஜ்ல சொல்லுங்கன்றப்போ இந்த பொண்ணு ரொம்ப ப்ரிப்பேர்டா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இது உன்னோட ஷோமா அப்படின்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்கன்றதுதான் பார்க்க முடியுது. திரும்ப திரும்ப நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணதான் விரும்புறேன். இது பிக் பாஸ் ஷோவா இல்ல சாச்சனாக்கான ஏவியான்றது எங்களுக்கு தெரியல. சோ விஜய் டிவி இதை ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணா போறோம்னு நினைக்கிறேன். அண்ட் சத்யாக்கு இப்ப கொஞ்ச நாள்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப அழகா வந்துட்டு இருக்கு. ரம்யா மேம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஆகணும். அவருடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சத்யாவுக்கும் சரி அருணுக்கும் அவருடைய அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அருணும் பாக்குறதுக்கு அழகா தெரியுறாரு ஸ்கிரீன்ல. அதான் அந்த அவுட்ஃபிட்ஸும் பெட்டரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சோ பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம். மரேஷ், கண்டிப்பா. நன்றி.